ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, லண்டனில் கோவில் இருக்குமா, நீங்கள் கோவிலுக்கு போவீங்களா, பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்படி எனக்கு பக்கத்தில் இருக்கிற 2 கோவில் இருக்குது. 2 கோவிலுமே வந்து நார்த் இந்தியன்ஸோட கோவில். ஸோ அதில் வந்து சிவன், பார்வதி, ராமர், சீத்தைலாம் இருப்பாங்க. பட் நம்மளோட காடு, நம்ம கும்பிட்ற முருகரை தவிர மற்ற சாமிகள்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் பார்த்தீங்க இல்லையா, சிவன், பார்வதி. இங்கே லக்ஷ்மி நாராயணன் கோவில். இது நம்ம டொனேட் பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ணிக்கலாம். சாய்பாபா இருக்காங்க. இதுதான் மூலவர் சாமி. இங்கே கோவில் இப்படி தான் இருக்கும். இந்த கோவிலில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க, பட் நார்மலாக இந்த கோவில்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல சந்தோஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு இருக்காங்க. அவங்க வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடியவங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து சந்தோஷிமா அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்களாம். அவங்க கையில் வந்து அது லக்ஷ்மி தான், தங்க காசு, வாள், கத்தி அதெல்லாம் வச்சுருப்பாங்களாம். சின்னதாக பீடம். இது துர்க்கையம்மன், நம்ம கும்புற சாமியில் துர்க்கையம்மன் இங்கே இருக்குது. ஸோ துர்க்கையம்மனுக்காக தான் இந்த கோவிலுக்கு வந்தேன். ஸோ கோவில்லாம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஃபெஸ்டிவல் டயத்தில், தசரா டைம் அந்த மாதிரிலாம் இந்த ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். சேர்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நார்மல் டேஸில் கூட்டம் இருக்காது. வந்துட்டு இங்கே வந்து பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஊர் கோயில் மாதிரி சாம்பிராணி, சூடம் அந்த வாசனெலாம் இருக்காது. பட் வந்து நிம்மதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போகலாம். பட் அவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு வந்து நம்மளை கல் சிலையில் சாமிகள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி மார்பிள்ஸில் பார்க்கும் போது எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். பட்டு வேறு வழி கிடையாது, பக்கத்தில் இந்த கோயில் தான் இருக்குது. அதனால் மனசால் நினச்சாலே கடவுள் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஸோ நம்பிக்கையோட கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி தான் கோவில் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது செப்பல் போடுறதுக்குன்னு தனி இடம் இருக்கும், ரெஸ்ட் ரூமுக்கு. இப்போ நம்ம ஊர் கோவில்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ மேலேருந்து மேலே வந்து கோவில் இருந்துச்சு, சாமி இருக்குது, இது கீழே. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இங்கே பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலாமா என்ன அப்படின்னு தெரியாமல் நான் எடுக்கலை. சாமி பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு ரிட்டன் வரப்போ எடுத்த வீடியோஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதாவது கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை திருடிக்கிட்டு இருக்காரு, அவங்க அம்மா வந்து கையில் ஸ்ரீ